ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். தம்பி குழந்தைக்கு காது குத்துன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோ தான் இந்த விளாக்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. லேட்டா கொடுக்கறதுக்கு முதல்ல நான் சாரி கேட்டுக்கிறேன். பாப்பா வீட்லயே இருந்ததுனால என்னால எடிட் பண்ணி கொடுக்க முடியல. இப்ப பாப்பாவுக்கு ஸ்கூல் ரீஓபன் ஆயிடுச்சு, அதனால இன்னைக்கு என்னால கொடுக்க முடிஞ்சது. இந்த கோவில் வந்து எங்க வீட்டு குலதெய்வம் அங்காளம்மன் கோவிலுங்க. இது வந்து சாலியமங்கலம் அப்படின்ற ஊர்ல தான் இருக்கு. எங்க ஊர் அம்மாப்பேட்டைன்னு சொன்னா இல்லையா, அதுல இருந்து கொஞ்சம் தூரம் தான் தஞ்சாவூர் போற வழியிலேயே இந்த கோவில் இருக்கும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, தஞ்சாவூர்ல இருந்து வேளாங்கண்ணி போற ரூட்ல இந்த கோவில் இருக்குங்க. இந்த கோவிலை தாண்டி தான் நம்ம ஊருக்கு போகணும். ஒருவேளை வேளாங்கண்ணில இருந்து தஞ்சாவூர் வரணும்னா நம்ம ஊரை தாண்டி தான் இந்த கோவிலுக்கு வரணும். அந்த மாதிரி இருக்கும் இடையில. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. அதனால கோவில் நல்லா புதுசா தெரியுதுங்க. எனக்கு காது குத்தும் போது, என்னோட தங்கச்சிங்களுக்கு காது குத்தும் போதெல்லாம் ரொம்ப பாலடைஞ்ச கோவில் மாதிரி இருக்கும். ஈவினிங் 5 மணிக்கு மேலேயே கோயிலுக்கு போக முடியாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சேஃப்டி இல்லாம இருந்தது. பின்னாடி ஃபுல்லாவே காடா தான் இருக்கும். இப்ப பைபாஸ் எல்லாம் போடுறதுனால பின்னாடி ஃபுல்லா ரோடு போட்டாங்க. கோவிலுக்கான இடமும் கொடுத்துட்டதுனால சுத்தி ஃபுல்லா அந்த காம்பவுண்ட் செவரும் கட்டிட்டாங்க. ஸோ நல்லாவே சேஃப்டியா இருக்கு. நானுமே இந்த கோவிலுக்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆயிருச்சுங்க. இப்ப காது குத்து ஃபங்க்ஷன் இங்க வச்சிருக்கிறதுனால எங்களால இங்க வர முடிஞ்சது. லாஸ்ட் வீடியோல சண்டே மதியம் ஆனந்தத்துல ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் அப்படின்றதோட நான் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நைட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு மண்டே மார்னிங் எல்லாரும் எந்திரிச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டு கோயிலுக்கு வந்தாச்சு. நான் எந்திரிக்கும் போதே பாப்பாவையும் கூட எழுப்பி விட்டுட்டேங்க. ஏன்னா நான் இங்க வந்துட்டேன்னா திரும்ப அவளை கிளப்புறது கஷ்டமாயிடும், அவள் அழுவ வேற ஆரம்பிச்சிருவாளேன்ட்டு எங்க கூடயே நாங்களும் அவளையும் கிளப்பி கூப்பிட்டுட்டு வந்துட்டோம். 9:10 தான் காது குத்துக்காக டைமிங் வச்சிருந்தோம். அதுக்கு முன்னாடியே சாமிக்கு பொங்கல் வச்சு படைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நானும் தம்பி ஒய்ஃபும் முன்னாடியே கோவிலுக்கு வந்தாச்சு. பாப்பா இன்னும் எந்திரிக்கல, தம்பி குழந்தையதான் சொல்றேன். அவ முழிச்சிட்டானா சுத்தமா எந்த வேலையும் பார்க்க முடியாதுங்க. அதுவும் இல்லாம இப்போ மொட்டை போடுறப்போ காது குத்துறப்பெல்லாம் ரொம்ப அழுவா இல்லையா. ஸோ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும்ட்டு நாங்க முன்னாடி வந்தாச்சு. நம்ம வீட்ல இருந்து இந்த கோவிலுக்கு வரணும்னா 10 to 15 நிமிஷம் எடுக்குங்க. 2 வீலர்ல வந்தாலும் சரி, இல்ல கார்ல வந்தாலும் சரி. நிறைய பேருக்கு குலதெய்வம் கோயில் அப்படின்றது ஏதோ காட்டுல போய் இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப லாங்கா போற மாதிரி இருக்கும். பட் நமக்கு இந்த மாதிரி பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமாங்க. அம்மா அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வந்துருவாங்க. சில பேரார குலதெய்வம் கோயிலுக்கே போக முடியாது. நம்ம குடும்பத்தை காக்குற தெய்வத்தை அடிக்கடி போய் நம்ம பார்த்துட்டு வந்துடணுங்க. இல்லைன்னா அதுவே பெரிய கஷ்டமாயிடும். ஃபேமிலியில ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்தா கூட ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அம்மா வீடு மாதிரியே ஹஸ்பண்ட் வீட்டுக்கும் குலதெய்வம் வந்து நியர்பைல தாங்க இருக்கு. நாங்க ஊருக்கு போகும்போது அங்கேயும் போயிட்டு வருவோம். கோவில்ல மடப்பள்ளி இருக்கும் இல்லையா, அங்கதான் பொங்கல் வச்சிருந்தோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு தடவை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு போயிட்டாங்க தம்பி ஃபேமிலி, அம்மா எல்லாம் சேர்ந்து வந்து. பட் இப்போ காது குத்துறதுக்கு முன்னாடி பொங்கல் வச்சு பூஜை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக பொங்கல் வச்சாச்சு. ஒருத்தரா எல்லாரும் ஃபேமிலியில ரிலேட்டிவ்ஸ்ல எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க நம்ம ஏரியால இருந்து இங்க கோவிலுக்கு வர்றதுக்கு எல்லாரையும் அழைச்சிட்டு வர்றதுக்காக வேன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஒரு 3 ஷிஃப்ட் வர்ற மாதிரி இருந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமே இங்க கோவில்ல வந்து சாப்பிட்டு வர்ற மாதிரி தான் இருந்தது. அங்க கோவில்ல மடப்பள்ளியில இருந்த அடுப்பு வந்து ரொம்ப ஸ்லோவா எரிஞ்சதுங்க. 7 மணிக்கு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 9:30 வரைக்குமே பொங்கல் வேலையை தான் பார்த்துட்டு இருந்தோம். 1 கிலோ பொங்கலை 2.5 மணி நேரமா நாங்க வச்சிட்டு இருந்தோங்க. இதுக்கிடையில பாப்பா முழிச்சுக்கிட்டான்ட்டு தம்பி போய் பாப்பாவையும் அழைச்சிட்டு வந்துட்டா. இந்த மொட்டை போடுறதுக்கு முன்னாடி பொங்கல் வச்சு படைக்கணுங்க. அப்புறம் ஒரு வழியா எப்படியோ கடகடன்னு பொங்கல் எல்லாம் முடிச்சுட்டு சாமிக்கு பொங்கல் வச்சு படைச்சிட்டோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே காது குத்துனா இப்படிதான் பண்ணுவாங்க, மொட்டை போடணும் அப்படின்றதெல்லாம் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் காமிச்சு பாப்பாவை ரெடி பண்ணி வச்சிருந்தோங்க. சரி அழமாட்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் ஒரு ஓரத்துல எப்படியும் எல்லா குழந்தைங்களும் மொட்டை போடுறப்போ அழதான் போறாங்க. ஸோ இவ்வளவு அழதான் செய்வா அப்படின்ட்டு எல்லாரும் அவளை சுத்தி உட்கார்ந்து விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தோம். பட் இருந்தாலும் முடியல. ஏதோ ஒரு பயம், புதுசா நிறைய பேர் இருக்கவும் நம்மள ஏதோ பண்ணிட போறாங்க அப்படின்ற ஒரு பயம். நிறைய பேரை இதுக்கு முன்னாடி பார்க்காத ஆளுங்கள் எல்லாம் இப்ப பாக்குறோம். இதுக்கு இடையில தெரியாத ஒரு ஆள் வந்து நம்மளை பிடிச்சி அமுக்கி பிடிச்சிக்கிறது, தலையில நைஃப், அந்த நைஃபை எடுத்த உடனே அவ அழ ஆரம்பிச்சிட்டா. அதை பார்த்துட்டு
இதுல சரியான சம்மர் வேறையா, எல்லாரும் பிடிச்சி அமுக்கிக்கிறதுல அதுவே குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி சஃபகேட்டிங்கா இருக்கும். ஸோ அதனாலேயே நிறைய அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அழுது அழுது வாமிட்டே பண்ணிட்டாங்க. ஃபைனலி த மொட்டை இஸ் ஓவர் அப்படின்ற மாதிரி தலையில முடியெல்லாம் எடுத்தாச்சு. அவ தலையில கை வச்சு பார்த்துட்டு சுருட்ட முடிய காணும்னு வேற அதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சிட்டு இருந்தா. அப்புறம் அங்கேயே வெந்நீரெல்லாம் வச்சு பாப்பாவை குளிப்பாட்டிட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இங்க காது குத்துறதுக்காக அழைச்சிட்டு வந்துட்டோம் கோவிலுக்குள்ள. தாய்மாமா வண்டியில தான் காது குத்துவாங்க இல்லையா. பட் என்னோட தம்பியோட ஒய்ஃபுக்கு ஓன் பிரதர்ஸ் யாரும் கிடையாது, பெரியப்பா பசங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே உட்கார்ந்து இருந்தாங்க. தம்பி வந்து மாமாங்களுக்கு எல்லாம் அந்த பொட்டு வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அண்ட் தென் நாங்க இந்த காது குத்து ஃபங்க்ஷனை ரொம்ப கிராண்டா எல்லாம் பண்ணலைங்க. ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் வச்சுட்டு ரொம்ப சிம்பிளா தான் பண்ணியிருந்தோம். தம்பி இங்க சென்னையில தான் இருக்கா இல்லையா, கோவில் ஐயரா இருக்கா. டக்குன்னு முடியலையா இன்னைக்கு லீவை போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. ஸோ அவனுக்கு ஹெல்ப்புக்குன்னு யாரும் கிடையாது. ஸோ நம்ம இப்போ ரொம்ப கிராண்டா பண்ணணும்னா எல்லாரையும் நேர்ல போய் இன்வைட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நிறைய நாள் நமக்கு தேவைப்படும்ன்றதுனால ஒரு 3 டேஸ்க்கு மட்டும் வேற ஆளை அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அந்த 3 நாள்ல இங்க ஃபெஸ்டிவலை முடிச்சுட்டு போயிடணும் அப்படின்ற பிளான்ல. அதனால ரொம்பவே சிம்பிளா தான் பண்ணியிருந்தோம். அவ்வளவுதான், மொட்டை போட்டாங்க. இனிமே எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. திரும்ப மாலையெல்லாம் போட்டு மடியில உட்கார வச்சு எல்லாம் சுத்தி நிக்கவும் ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்கன்ற அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்பவே முகெல்லாம் மாற ஆரம்பிச்சிருச்சு. காது குத்துறதுக்கு முன்னாடி குறி வச்சு இந்த இடம் கரெக்டா அப்படின்னு எல்லாரையும் பார்க்க சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் அதை அவங்க பண்ணல. பட் காது குத்துனது கரெக்டான இடத்துல தான் குத்தி இருந்தாங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போல அவங்களுக்கு. ஸோ அதனால லைட்டா தலையை அமுக்கி பிடிக்கவுமே விசில் சவுண்ட் ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லபடியா ஒரு காது குத்தி முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு காதும் குத்தி முடிச்சாச்சு. இடையில நான் சொல்ல மறந்துட்டேன் ஒரு சில விஷயத்த. எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரிங்க, ஒரு வீட்டுக்கு ஒரு மாதிரி வழக்கப்படி பண்ணுவாங்க. ஸோ எல்லார் வீட்டுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. நம்ம வீட்டு காது குத்து வந்து கடா வெட்டி தான் பண்ணுவாங்க. எனக்கும் என் தம்பி காது குத்து அப்பையும் கடா வெட்டி இருந்தாங்க, தங்கச்சிங்களுக்கும் பண்ணாங்க. இப்போ என் தம்பி குழந்தைக்கு காது குத்தும் போது கூட கடா வெட்டி இருந்தோங்க. அது கூட சேர்த்து ஒரு கோழியும் வெட்டி இருந்தோம். மொட்டை போட்டதும் காது குத்துறதுக்கு முன்னாடியே அந்த வெளியில வந்து கருப்பசாமியோ யாரோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த சாமி முன்னாடி கடா வெட்டிடுவாங்க, கோழியும் வெட்டிடுவாங்க. ஸோ அதுல இருந்து பிளட்டை லைட்டா ஒரு குச்சியில எடுத்துட்டு காதுல லைட்டா குறி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கோவிலுக்குள்ள அழைச்சிட்டு வந்து காது குத்துவோம். ஸோ அதெல்லாம் பேக்ரவுண்ட்ல அந்த பக்கம் நடந்துட்டு தாங்க இருந்தது. நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கல, அந்த பக்கமே நான் போகல. தென் ஃபைனலி காது குத்தெல்லாம் இங்கே முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மொய் வச்சு கொடுக்கறது, வருஷம் வச்சு கொடுக்கறதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த படலம் எல்லாம் இங்கே நடந்துட்டு இருந்தது. நான் பாப்பாக்காக வாங்கின ஸ்டெட்டு, ட்ரெஸ்ஸு, பூ, பழம் இதெல்லாமே வச்சு கொடுத்துட்டேங்க. இங்கே ஒரு சின்ன ஒரு சேஞ்சு என்னன்னா, நான் வாங்கின ட்ரெஸ்ஸை வீட்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் அம்மா வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை வச்சு நான் கொடுத்துட்டேன். வீட்டுக்கு போய் அதை நான் மாற்றி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபோட்டோ எடுக்க வாடின்னு கூப்பிட்டேன். கோச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா. ஒன்றும் இல்லை, காது குத்தும்போது பாப்பாக்காக ஒரு சின்ன லாலிபாப் வாங்கி கொடுத்துட்டேங்க. எனக்கு ஏன் வாங்கி கொடுக்கலன்ட்டு ஒரே கோவம். நானும் எவ்வளவோ பேசி பார்த்தேங்க, சமாதானமே ஆகலை. முட்டாய் கொடுத்தாதான் தீருன்னு உட்காந்துருந்தது. இந்த மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்ல தான் பசங்க அதோட வேலையெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிருதுங்க. இப்ப இங்க சுத்தி நிக்கிற எல்லாருமே என்னோட தம்பியோட ஃப்ரெண்ட்ஸுங்க. இவங்களை நான் சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டு இருக்கேன். இப்ப எல்லாரும் கல்யாணம் ஆகி கையில குழந்தை வச்சுட்டு நிக்கிறாங்க. இதை நினைச்சு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் நமக்கு வயசாகிட்டே போயிடுதே அப்படின்றத நினைச்சு ஒரு பக்கம் பதட்டமும் பயமும் இருக்கத்தான் செய்யுது. காலம் எவ்வளவு ஸ்பீடா ஓடுது பாருங்க. காது குத்து ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அப்பாடான்னு கோவிலுக்குள்ளேயே உட்காந்தாச்சுங்க. கோவிலை சுத்தக்கூட முடியாது, ஏன்னா அவ்வளோ வெயிலா இருக்கு. நான்வெஜ் சமைச்சு படைச்சு கும்பிடுவாங்க இல்லையா, அந்த சாமிங்களுக்கு மட்டும்தான் நாங்க வந்து வெட்டின கெடாவை, கோழி எல்லாம் சமைச்சு சாமி கும்பிட்டுட்டோம். மற்ற சாமி எல்லாருக்குமே பொங்கல் செஞ்சிருந்தோம் இல்லையா, அந்த பொங்கல் வச்சுதான் பூஜை பண்ணியிருந்தோம். வெஜிடேரியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக நாங்க வெஜ் லஞ்சும் அரேஞ்ச் பண்ணியிருந்தோங்க. அது வந்து கோவிலுக்குள்ளேயே ஒரு பக்கம் அது லஞ்ச் வந்து போயிட்டு தான் இருந்தது. இங்க கோவில்ல வெட்டின கெடா கோழி எல்லாம் சமைச்சிட்டு அதுக்கப்புறமா சாமிக்கு படைச்சிட்டு தான் நாங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அதனாலதான் நான்வெஜ்ஜுக்கு லேட் ஆச்சு. பட் வெஜ் வந்து ஆல்ரெடி கடையில சொல்லிட்டதுனால அவங்க சமைச்சு ரெடியாவே எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அது வந்து லேட் ஆகாம டைமுக்கு கரெக்டா நடந்துட்டு இருந்தது. இங்க கோவிலுக்கு வாசல்ல முனீஸ்வரன் சாமி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நாங்க சமைச்ச கெடா வெட்டின அந்த விருந்தெல்லாம் வச்சுட்டு அவங்க அது கூடவே ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வைப்பாங்க, உங்களுக்கு தெரியும். அப்புறம் பூஜை பண்ண சாப்பாடையும் வீட்டுல இருக்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதையும் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். இப்ப சாப்பாடு எடுத்து கொடுக்குறாங்க இல்லையா, அவங்கதான் என்னோட அத்தை. நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் என்னோட சிஸ்டர் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு. அவ வந்து இங்க சென்னையில நம்மளோட பழைய ரெண்டல் ஹவுஸ்ல தான் இருக்கா. ஸோ இந்த அத்தையோட பொண்ணுங்க தான் அவங்க. நானும் என்னோட அத்தை பொண்ணுங்க 2 பேரும் சேர்ந்துதான்
ஒரே மாதிரி சாரி எடுத்துக்கிட்டோம். தம்பி ஒய்ஃபையும் கேட்டேன், பட் அந்த பட்டு சாரி எல்லாம் கட்டாம வச்சிருக்கேன், இந்த தடவையாவது கட்டணும்னு சொன்னதுனாலதான் நாங்க 3 பேர் எடுத்துக்கிட்டோம். இந்த வீடியோஸ்லயே இந்த மாதிரி சாரி கட்டியிருக்க 2 பேரை பார்த்திருப்பீங்க. அவங்க தான் என்னோட கசின் சிஸ்டர்ஸ். இங்க பூஜை பண்ண சாப்பாடை வந்து எல்லாரும் கம்பல்சரி சாப்பிட்டே ஆகணும்ட்டு தம்பியையும் கம்பல் பண்ணாங்க. பட் எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் தொடக்கூட இல்லைங்க. அவனோட சின்ன வயசுல அவனுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே இந்த ஃபீல்டு தான் வேணும்னு அவன் சூஸ் பண்ணிட்டான். ஸோ நாங்களும் அவன் விருப்பத்துக்கே விட்டாச்சு. அவன் திருச்சியில ஸ்டே பண்ணி தான் இந்த வேதம் எல்லாம் கத்துக்கிட்டான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல பேர் கிடைச்சதும் அங்க இங்கன்னு மாதிரி ஃபைனலா இப்போ நம்ம சென்னையில முகப்பேர்ல இருக்க பெருமாள் கோவில தான் ஐயரா இருக்கான். கல்யாணம், கிரக பிரவேசம், கணபதி ஹோமம், கும்பாபிஷேகம்னு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். ஸோ யாருக்காவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளோட இன்ஸ்டா பேஜ்ல மெசேஜ் அனுப்புங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அப்புறம் இங்க நான்வெஜ் விருந்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே நாங்க கும்பகோணத்துக்கு கிளம்பி வந்துட்டோம். அன்னைக்கு நைட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் சென்னை கிளம்பி வந்தாச்சுங்க. வரும்போது அத்தையும் கூடவே அழைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நடந்த ரொட்டீன்ஸ் எல்லாத்தையுமே சின்ன சின்ன மினி விளாக்ஸ்ல நான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.